Hello students, today we are going to see Unit 10 Surface Chemistry புறப்பரப்பு வேதியியல். நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியும் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரினா என்னென்ன, சர்ஃபேஸில் ஒரு சப்ஸ்டன்ஸோடைய சர்ஃபேஸில் அதோடைய அவுட்டர் ஏரியாவில் நடக்கிறது தான் தட் இஸ் அட்சார்ப்ஷன். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. பரப்பு கவர்தல். ஸோ அந்த பரப்பில் இன்னொரு பொருள் எப்படி வந்து ஒட்டிக்குது, அதாவது அது கெமிக்கல் பாண்டாக இருக்குதா இல்லைனா ஃபிசிக்கலி அது ஏதோ ஒரு ஃபோர்ஸில் வந்து அட்ராக்ட் ஆகுதா, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சர்ஃபேஸில் நடக்கிறதா தட் இஸ் அட்சார்ப்ஷன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து முக்கியமாக தெரிய வேண்டியது அட்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்சார்ப்ஷன் ABSOR, adsorption ADSOR. ஸோ இந்த D இந்த Bக்கு ஸோ அட்சார்ப்ஷன் சொல்கிறப்போ தட் இஸ் ஆன் த சர்ஃபேஸில் நடக்கிறது. அப்சார்ப்ஷன் சொல்கிறப்போ உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன் அது உறிஞ்சிருது. ஸோ இது வந்து ஒரு பல்க் ஃபினாமினன். ஸோ டோட்டலி அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம நடக்கும், அந்த பொருள் ஃபுல்லாக அது நடந்துச்சுன்னா தட் இஸ் அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல்னு சொல்லுவோம். ஸோ இது ஆஸ்மாசிஸ், நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம வாட்டரில் சோக் பண்ணுறப்போ அது நடக்கிறது. ஸோ இதெல்லாம் அப்சார்ப்ஷனில் வரும். அட்சார்ப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, அட்சார்ப்ஷன் இப்போ ஒரு சார்கோல், ஒரு கறி இருந்துச்சுன்னா அது கறி மேலே ஒரு வாட்டர் அப்சார்ப் ஆகிறது, இல்லை எனி கேஸஸ் அப்சார்ப் ஆகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்சார்ப்ஷன். ஓகே, அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா தட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினன். அது வந்து குயிக் ப்ராசஸாக இருக்கும். அப்சார்ப்ஷன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பல்க் ஃபினாமினன் அண்ட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அட்சார்ப்ஷன், பரப்பு கவர்தல், இது வந்து ஒரு புறப்பரப்பு நிகழ்வு. அதே போல் அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல், திரள் நிகழ்வு, பல்க் ஃபினாமினன். ஓகே, அப்புறம் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அட்சார்பன்ட்னா என்னென்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், சொல்யூஷன் இருந்துச்சுன்னா ஒரு சொல்யூட் சால்வெண்ட் சொல்லுவோம். ஸோ எந்த சால்வெண்ட், எந்த பொருள் மேலே ஒரு சால்வெண்ட், எந்த பொருள், அந்த பொருள் தான் நம்ம சால்வெண்ட் சொல்லுவோம். அந்த பொருளில் சொல்யூட் நம்ம ஆட் பண்ணும்போது சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ அந்த நம்ம எந்த ஒரு லிக்விட் எடுக்கிறோமோ, இல்லை அது ஒரு சாலிடாகவும் இருக்கலாம். ஸோ எது வந்து சால்வெண்ட், ஒரு சால்வெண்ட் எடுக்கிறோம், அதில் ஆட் பண்ணுறத நம்ம சொல்யூட்னு சொல்லுவோம். த சேம் வே இங்கேயும் எந்த மெட்டீரியலை நம்ம எடுக்கிறோமோ அதை அட்சார்பன்ட்னு சொல்லுவோம். ஸோ மெட்டீரியல் ஆன் விச் த அட்சார்ப்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ், எதில் அட்சார்ப்ஷன் நடக்குதோ, எந்த பொருள் மேலே அட்சார்ப்ஷன் நடக்குதோ அது அட்சார்பன்ட்னு சொல்லுவோம். பரப்பு பொருள்னு சொல்லுவோம். அட்சார்பன்ட்னா பரப்பு பொருள். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கா ஜெல். ஸோ இப்போ சிலிக்கா ஜெல் நிக்கல், காப்பர், சில்வர், பிளாட்டினம், பெலேடியம், ஸோ நிறையா இருக்குது. ஸோ எந்த பொருளின் மீது பரப்பு கவர்தல் நடக்கிறதோ அந்த பொருள் வந்து பரப்பு பொருள், அதாவது அட்சார்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்சார்பேட் அப்படின்னா என்னென்னா, அந்த எந்த பொருள் வந்து அந்த பொருள் மேலே அட்சார்ப் ஆகுதோ, ஸோ எதில் அட்சார்ப் ஆகுதோ, ஸோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் அட்சார்பன்ட், அது கூட இன்னொன்று ஆட் பண்ணுறோம்ல, அந்த ஆட் பண்ணுறது தான் தட் இஸ் அட்சார்பேட். ஸோ அட்சார்ப்ட் சப்ஸ்டன்ஸ், எது போய் அட்சார்ப் ஆகுதோ, அதுக்கு மேலே அட்சார்ப் ஆகுதோ அதுதான் அட்சார்பேட். பரப்பு கவர் பொருள், பரப்பு கவரப்பட்ட பொருள், அதுதான் பரப்பு கவர் பொருள்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம், நிக்கல், அமோனியா, நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி இருக்கும். சொல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைடு, இதெல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த சிலிக்கா ஜெல் மேலே இந்த ஹீலியம், நம்ம ஹீலியம் வந்து இப்போ ஹீலியம் நிறைய கேஸஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஹீலியம் மட்டும் நம்ம என்ன ட்ராப் பண்ணணும், இல்லைனா ஒரு ஏரில் வந்து ஹீலியம் இருக்குது, அதை நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அந்த சிலிக்கா ஜெல் ஆட் பண்ணுறப்போ இந்த ஹீலியம் என்ன செய்யும், இந்த சிலிக்கா ஜெல்லோட போய் அட்சார்ப் ஆகி நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். ஓகே, அகைன் நம்ம டிசார்ப் பண்ணுறோம், அதாவது அட்சார்ப்ஷனுக்கு ஆப்போசிட் டிசார்ப்ஷன், அதை ரிமூவ் பண்ணுறப்போ ஹீலியமை நம்ம நிச்சயலாம் செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிலிக்கா ஜெல், நிக்கல் ஹைட்ரஜனோடலாம் ஆட் ஆகும். ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட அட்சார்ப் ஆகும், ஆட் ஆகுன்னு சொல்கிறத அட்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் அட்சார்பேட், நிக்கல் வந்து அட்சார்பன்ட். ஸோ எது மேலே ஆட் ஆகுதோ அது அட்சார்பன்ட், எது போய் ஆட் ஆகுதோ அந்த அட்சார்பன்ட் மேலே ஆட் ஆகுதோ அது தட் இஸ் அட்சார்பேட். தென் இன்டர்ஃபேஸ், இடைப்பட்ட நிலைமை.
So there is separation of two phases where the concentration of adsorbed molecule is high. So ரெண்டு ஃபேஸாக டிஃப்ரென்ஸ் ஆகும்போது அட்சார்பேண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது அதில் எந்த இடத்துல வந்து அட்சார்பேட் மாலிகுல் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அட்சார்ப் மாலிகுல் வந்து ஹையாக இருக்குதோ, அந்த பொருளின் செறிவு வந்து அதிகமாக இருக்குதோ, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்ஃபேஸ், இடைப்பட்ட நிலைமைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன். பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன் என்னென்னா, if the concentration of the substance in the interface is high, அந்த பொருளின் செறிவு வந்து அந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன். ஸோ அதே இது நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் என்னென்னா, the concentration of the substance in the interface is less. ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா, the concentration of the substance, அதோடைய செறிவு வந்து அந்த இடத்துல கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் அட்சார்ப்ஷன், இல்லை எதிர்மறை பரப்பு கவர்தல். பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன்னா நேர்மறை பரப்பு கவர்தல், நெகட்டிவ் அட்சார்ப்ஷன்னா எதிர்மறை பரப்பு கவர்தல். The next one, desorption, இல்லைனா பரப்பு நீக்கம். The process of removing an adsorbed substance from the surface, அதாவது adsorbent. ஸோ adsorbed surface substanceனா என்னது, adsorbate. ஸோ adsorbate adsorbentலேருந்து பிரிக்கிறது. ஓகே, adsorbentங்கிறது எந்த மெட்டீரியலில் நம்ம அட்சார்ப் பண்ணுறோமோ அதுதான் adsorbent. அதுக்கு மேலே நம்ம அட்சார்ப் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறப்போ எதை ஆட் பண்ணுறோமோ, ஸோ இதை ஆட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆட் பண்ணோன்னா அட்சார்ப்ஷன், ரிமூவ் பண்ணோம் அந்த அட்சார்ப் சப்ஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா, அட்சார்பேண்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா, ஸோ அட்சார்பேட்டை அட்சார்பண்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா தட் இஸ் டிசார்ப்ஷன், பரப்பு நீக்கம். ஸோ இந்த லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய டெய்லி நடக்கிற நிகழ்வுகளில் பாதிக்கு மேலே உங்களுக்கு வந்து அட்சார்ப்ஷன் தான் நடக்கும். ஸோ அட்சார்ப்ஷன் நிறைய உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அட்சார்ப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது அட்சார்ப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஸோ தியரி லெசன், இது அடிக்கடி கொஸ்டின்ஸும் இதில் உங்களுக்கு நிறையா கேட்பாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த லெசன். ஸோ புக்கை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இன்னும் நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ், சிறப்பியல்புகள். ஸோ இந்த அட்சார்ப்ஷன் பார்த்தோன்னா இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தெர்மோடைனமிக்ஸில், டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ டெல்டா ஜி நெகட்டிவ். டெல்டா ஜியோட ஃபார்முலா என்னது, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஓகே, இது டெல்டா ஹெச் என்டால்பி, that is delta S entropy, delta G free energy change. ஓகே, ஸோ இந்த டெல்டா ஜி வந்து கட்டில ஆற்றல். ஸோ இது வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்சார்ப்ஷன் ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அதே போல் டியூரிங் அட்சார்ப்ஷன் there is decrease in randomness. ஸோ ரேண்டம்னஸ் என்னது, இது டிக்ரீஸ் ஆகுது. ரேண்டம்னஸ்னால் என்னது, தட் இஸ் அதோடைய ஒழுங்கற்ற தன்மை, அந்த பொருளினுடைய ஒழுங்கற்ற தன்மை, அதாவது ஒரு மூமெண்ட் மாதிரி. அந்த அட்சார்ப் ஆன பிறகு அந்த ரேண்டம்னஸ், அந்த ஒழுங்கற்ற தன்மை என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். ஏன்னா அது எல்லாமே என்ன செய்யுது, ஒரு கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் என்ன செய்யுது, ஃபுல்லாகவே என்ன செய்யுது, செட்டில் ஆயிடுது. இதுக்கு மேலே அதில் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்கிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி. அப்போ என்ன செய்யுது, டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ், ஒழுங்கற்ற தன்மை என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். ஸோ ஒழுங்கற்ற தன்மைனா டெல்டா எஸ். ஸோ டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் என்னது, தட் இஸ் டெல்டா எஸ், இல்லைனா எஸ் என்ட்ரோப்பின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த டெல்டா எஸ் என்ன செய்யுது, குறையுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன செய்யுது, 0 லெஸ் தென் 0 ஆயிடுது, அதாவது நெகட்டிவ் ஆயிடுது. இப்போ நெகட்டிவ் ஆச்சுன்னா, டெல்டா எஸ் நெகட்டிவ் ஆச்சுன்னா இந்த டி டெல்டா எஸ்ன்னு நினச்சி நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த அட்சார்ப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஒன். ஸோ அப்போ டெல்டா எஸ் லெஸ் தேன் 0, அதாவது டிக்ரீஸ் இன் ரொம்ப கம்மியாயிருது, டெல்டா எஸ் வந்து கம்மியாயிருது. பிகாஸ் ரேண்டம்னஸ் கம்மியாகிறதுனால, ஒழுங்கற்ற தன்மை குறையிறதுனால என்ட்ரோபி குறைஞ்சிருது, நெகட்டிவ் ஆயிடுது. அப்போ திஸ் அட்சார்ப்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ஒன், அதாவது ஹீட் எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸோங்கிறப்போ ஹீட் வந்து வெளியில் வருது. ஸோ ஹீட் இஸ் எவால்வ்டு இங்கே அட்சார்ப்ஷனில். ஓகே, தென் 2 types of absorption இருக்கு. ஒன் இஸ் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன், செகண்ட் ஒன் இஸ் கெமிக்கல் அட்சார்ப்ஷன். ஸோ ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸு, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸு, இல்லைனா ஒரு டைபோல் இன்டராக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஒரு ஃபோர்ஸ்னால, டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ்னால ஹெல்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன். ஸோ வான் டெர் வால் விசை, இருமுனை இடையீடுகள், சிதை விசைகள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் புறப்பரப்பு கவர்தல்னு சொல்லுவோம். புறப்பரப்பு கவர்தல், ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன்.
கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நிக்கலுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையிலனா ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் நிக்கல் ஆனால் சர்ஃபேஸில் தான் நடக்கும், பட் ஆனால் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கெமிக்கல் அப்சார்ப்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். உங்கள் புக்கில் வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின்லேயுமே உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இல்லை கெமிக்கல் அப்சார்ப்ஷன் மாற்றி கேட்கலாம். ஸோ அதில் கவனமாக எழுதணும். எப்போவுமே டிஃப்ரென்ஸ் எழுதும்போது மேலே இருக்க டாபிக் ஹெட்டிங் வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன். ஸோ ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஹெல்ட் பை வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், டைபோல் இன்ட்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸில். ஓகே, கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஹெல்ட் பை கெமிக்கல் பாண்ட், ஒரு வேதி வினை நடக்கும் அதில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து டங்ஸ்டன் புறப்பரப்பின் மீது ஆக்சிஜன் வாயு பரப்பு கவரப்படுதல், நிக்கல் புறப்பரப்பின் மீது ஹைட்ரஜன் வாயு பரப்பு கவரப்படுதல். ஸோ அந்த நிக்கல் சர்ஃபேஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் அப்சார்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்கோல். ஸோ கேஸஸ் அப்சார்ப்ட் ஆன் த சார்கோல். ஸோ கேஸஸ் ஆர் அப்சார்ப்ட் ஆன் த சார்கோல். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன். கரி மீது வாயுக்கள் கவரப்படுதல், இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர்ஸஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபோர்ஸஸ் இருக்கனால ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து லோவாக இருக்கும். இங்கே வந்து கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால அதில் ஒரு கேஸ் வந்து வெளியில், அதாவது எக்ஸோதெர்மிக்னால ஹீட் வந்து வெளியில் வரும். ஸோ ஆற்றல் வந்து வெப்பமாக உமிழப்படுகிறது. ஸோ நிறைய கிலோ ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து இது வெளியில் வரும். அதனால் இதில் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து ஹையாக இருக்கும். பரப்பு கவர்தல் வெப்பம் இதில் அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இங்கே இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். இதே போல் இங்கே மல்டி லேயர் ஆஃப் அட்சார்பன்ட் இஸ் ஃபார்ம், இங்கே மோனோ லேயர் ஆஃப் த அட்சார்பேட் இஸ் ஃபார்ம். ஸோ ஒற்றை அடுக்கு ஃபார்ம் பண்ணும், இங்கே வந்து மல்டி லேயர் ஃபார்ம் பண்ணும். பரப்பின் மீது பரப்பு கவர் பொருட்கள் பரப்பின் மீது பரப்பு கவர் பொருளின் பல அடுக்குகள் உருவாகின்றன. ஸோ மல்டி லேயர் ஆஃப் அட்சார்பன்ட் இஸ் ஃபார்ம். இட் இஸ் நான் ஸ்பெசிஃபிக், இட் இஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ இது பர்டிகுலர். ஸோ நிக்கல்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் அப்சார்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இந்த பர்டிகுலராக அதுக்கு மட்டும்தான் நடக்கும். இது அப்படி கிடையாது. திஸ் இஸ் நான் ஸ்பெசிஃபிக், அதாவது அதிக தேர்ந்த செயல்முறை. ஸ்பெசிஃபிக், இது தேர்ந்த செயல்முறை அல்ல. இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது இதுவும் அதிகரிக்கும். பட் இட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். ஸோ அதில் கிராஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை இன்க்ரீசஸ் அப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். இப்படி கர்வ் வந்து இப்படி மேலே போய் அப்படி கீழே குறையும். ஸோ டெம்பரேச்சருக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் கிராஃப் போடுறப்போ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன், இட் அக்கர்ஸ் இன் ஆல் சைட்ஸ். எல்லா சைட்லேயும் நடக்கும் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ். பட் இதில் அக்கர்ஸ் அட் ஃபிக்ஸட் சைட், ஆக்டிவ் சென்டர். ஸோ அந்த பர்டிகுலர் சென்டரில், அந்த பாட்டில் மட்டும்தான் இந்த பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். கிளர்வு மையங்கள், ஆக்டிவ் சென்டர்னால் கிளர்வு மையங்கள் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட அமைவிடங்களில் மட்டும் பரப்பு கவர்தல் நிகழ்கிறது. இது வந்து எல்லா இடத்துலையும் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இயற் புறப்பரப்பு கவர்தலுக்கும் வேதி புறப்பரப்பு கவர்தலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன், காரணிகள். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த அட்சார்பேட். ஸோ நேச்சர் ஆஃப் த அட்சார்பன்ட், பரப்பு பொருளின் தன்மை. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹையாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து நிச்சயம் ஹையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்னா ஒரு பவுடர் பார்ட்டிக்கல். ஸோ சார்கோல் எடுத்தோம்னாலும் பவுடர்ட் சார்கோல் வந்து நல்லா அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பெரிய பார்ட்டிக்கல் இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணி அதை வச்சுருந்தோன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதில் அதிகமாக இருக்கும், அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனும் ஹையாக இருக்கும். தென் செகண்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நேச்சர் ஆஃப் த
adsorbate. Structure இல்ல, nature of the adsorbate. பரப்பு கவர் பொருளின் தன்மை. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த adsorbate ஸோ ஆட் பண்ணுற நம்ம பொருள் வந்து எப்படி இருக்குது. ஸோ அது வந்து பெர்மனன்ட் கேஸஸாக இருந்துச்சுன்னா, ஸோ பெர்மனன்ட் கேஸஸ் லைக் எதுலாம்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து ஈஸியாக லிக்விஃபை ஆகாது. இந்த மாதிரி கேஸஸ் வந்து லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதனால் ஸ்லோ அட்சார்ப்ஷன். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறனால ஸ்லோ அட்சார்ப்ஷன். ஸோ ஈஸியாக லிக்விஃபை ஆகாது. ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் அட் விச் இட் இஸ் லிக்விஃபை. ஸோ cannot liquefy easily, அதனால் லோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஸ்லோ அட்சார்ப்ஷன். ஸோ கேஸஸ் SO2, NH3, HCl, CO2, CO3 இல்லை CO2 are easily liquefiable, have high critical temperature, also absorbed easily. So permanent gases வந்து slow absorption, இந்த மாதிரி temporary gases வந்து absorbed easily. Okay. The next one, effect of temperature. So இதில் வந்து நம்ம ரெண்டையும் நம்ம பார்க்கணும். So chemical absorption, அதாவது chemisorption சொல்லலாம். Chemisorption increases first, then decreases with increase in temperature. So first increase ஆகும், then decrease ஆகும். So physical absorption பார்த்தீங்கன்னா increases with, so physical absorption decreases with increase in temperature. So physical absorption decreases with increase in temperature. Then effect of pressure. Chemisorption is fast, but the amount is not altered with increase in pressure. So pressure increase ஆனாலும் அந்த அமௌண்ட் வந்து மாறாது, பட் ஆனால் அதோட டைம் வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக அந்த அட்சார்ப்ஷன் நடக்கும். ஆனால் அமௌண்ட் வந்து நாட் ஆல்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலும். பட் ஃபிசிசார்ப்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ அந்த நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அதிகமான அட்சார்ப்ஷன் நடக்குங்க ஃபிசிசார்ப்ஷனில். ஸோ இதில் மாற்றிக்கங்கம்மா. ஸோ இதில் ஃபிசிசார்ப்ஷனில் ஸோ இதில் தப்பாக இருக்குது. இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சரில் இது டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ஃபிசிசார்ப்ஷனில் இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். ஸோ இதில் சேஞ்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதன் அட்சார்ப்ஷன் ஐசோதோம் அண்ட் ஐசோபாஸ். பரப்பு கவர்தல், சம வெப்ப கோடுகள், சம அழுத்த கோடுகள். ஐசோதோம் அப்படின்னா என்னென்னா plot of amount of absorption and pressure at constant temperature. ஸோ ஐசோன்னு சொல்கிறப்போ சேம், தெர்ம்ங்கிறப்போ டெம்பரேச்சர். ஸோ ஐசோதோம் சேம் டெம்பரேச்சரில், அதாவது அட்சார்ப்ஷனுக்கும் ப்ரெஷருக்கும். ஸோ இன்னொன்று டெம்பரேச்சர் அடுத்து பார்த்தோன்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கும் அட்சார்ப்ஷனுக்கும் நம்ம வந்து பிளாட் வரைஞ்சோன்னா தட் இஸ் ஐசோதோம். ஐசோபார்னு சொல்கிறப்போ ஐசோபார். ஸோ ஐசோங்கிறது சேம், பார் தட் இஸ் ப்ரெஷர். ஸோ சேம் ப்ரெஷரில் டெம்பரேச்சருக்கும் அட்சார்ப்ஷனுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா தட் இஸ் ஐசோபார். ஸோ நம்மளுக்கு முக்கியமான ஐசோதோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதோம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெண்ட்லிச் பரப்பு கவர்தல் சம வெப்பக்கோடு. ஸோ ஐசோதோம்னா சம வெப்பக்கோடு, ஐசோபார்னா சம அழுத்த கோடு. ஸோ ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதோம் பார்க்கலாம் என்னென்னு. தட் இஸ் x/m that is equal to k into p to the power 1/n. Okay, so x/m x/m மதிப்பு உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு k into p to the power n 1/n. ஸோ இதுக்கு நம்ம லாக் எடுக்கிறப்போ, ரெண்டு சைடில் லாக் எடுக்கிறப்போ, ஸோ லாக் x/m தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற லாக் k ப்ளஸ் லாக் p to the power
1/n. ஸோ எனிதிங் பவர் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் லாகில். ஸோ 1/n log p. ஸோ x/m that is concentration term. ஸோ ஓகேயா. ஸோ அதில் k வந்து that is a constant. 1/n n ஒரு constant, p வந்து pressure. ஓகே. ஸோ log x/m that is equal to log k plus 1/n log p. இதான் உங்களுக்கு ஈக்குவேஷன். ஸோ இந்த இதில் ஈக்குவேஷனில் நம்ம log x/m that is y is equal to c plus mx ஃபார்மில் இருக்குது. ஸோ y is equal to c plus mx. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ளாட் பண்ணுறப்போ இந்த ஈக்குவேஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது. ஏன்னா அந்த ஃபார்மில் y is equal to mx plus c ஃபார்மில் இல்லை. இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து y is equal to mx plus c ஃபார்மில் இருக்குது. ஸோ y வந்து log x/m எடுக்கிறோம். c வந்து x வந்து log p எடுத்தோன்னா, ஸோ இப்போது log x/mக்கும் log pக்கும் நம்ம வந்து கிராஃப் ப்ளாட் பண்ணோன்னா log k வந்து இன்டர்செப்ட் கிடைக்கும். 1/n அதுதான் ஸ்லோப். ஸோ m ஓகே, இது c இது m. ஸோ y is equal to c plus mx. mங்கிறது ஸ்லோப் that is 1/n. cங்கிறது log k that is intercept. ஸோ log x/mக்கும் log pக்கும் நம்ம வந்து கிராஃப் ப்ளாட் பண்ணோன்னா, இது y ஆக்சிஸ்லேயும் இது x ஆக்சிஸ்லேயும் நம்ம ப்ளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்டர்செப்ட் வந்து log k, ஸ்லோப் வந்து 1/n. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்லி அட்சார்ப்ஷன் ஐசோதோமில் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ அதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா வேலிட் ஓவர் லிமிட்டட் ப்ரெஷர்லே சரி, லிமிட்டட் ப்ரெஷர் ரேஞ்சுக்கு மட்டும்தான் இது வேலிடாக இருக்குது. அதே போல் கான்ஸ்டன்ட் கேயும் ஏஎன்னும் கான்ஸ்டன்ட் எடுத்துருக்குறாங்க. ஆனால் டெம்பரேச்சரில் அது கொஞ்சம் வேரி ஆகிருக்கு. இது வந்து தியரட்டிக்கலாக அது அவங்க நினச்சி ப்ரூவ் ஆகலை. அதனால் இந்த ரெண்டு லிமிட்டேஷன்ஸ் தான் இந்த ஃப்ரெண்ட்லி ஐசோதோமில். ஸோ இதோட ட்ராபேக்ஸ். ஓகே. ஸோ இதோட கிராஃப் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் log x/m log p எடுக்கிறப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கிடக்கு. ஸோ ஸ்லோப்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1/n. ஸோ இந்த இதுதான் ஸ்லோப்பு. இன்டர்செப்ட் இந்த இடத்துல இதில் கட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் log kல கட் ஆகும். இந்த இடம் வந்து என்னதுன்னா தட் இஸ் log k தான் இன்டர்செப்ட். ஸோ இது log k. இதில் ஸ்லோப் y/x that is equal to 1/n. ஸோ இது வெறும் x/mக்கும் pக்கும் நம்ம ப்ளாட் பண்ணுறப்போ ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்க்ரீசஸ் வித் x/m. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்னது அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஸ் மாஸ் வளிம கவசங்கள். ஸோ இதில் ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லலாம் இந்த கரிப்புகை படலம்ங்கிற முகைமூடிகள் ஸோ இந்த இது போட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆக்சிஜன் நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் மாஸ்க் போடுறப்போ நம்மளுக்கு இது அட்சாப் ஆகி இந்த ஆக்சிஜன் வந்து அந்த சார்கோலில் அட்சாப் ஆகி நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு அது ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் டு கிரியேட் ஹை வேக்கம். அதிகபட்ச வெற்றிடம் உருவாக்குறதுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் ஆகுது. அப்புறம் வாட்டர் டீஹைட்ரேஷன், அது வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் பண்ணலாம். சிலிக்கா, அலுமினா இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ சிலிக்கா ஜெல், அலுமினா, ஆக்டிவேட்டட் சார்கோல் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஒரு CO2 கேஸில் நம்மளுக்கு வந்து வாட்டர் ஆட் ஆகிருக்கு. இப்போ டீஹைட்ரேஷன், அதில் டீஹைட்ரேட் பண்ணணும். அந்த வாட்டரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன் இதுலேருந்து நம்ம வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த கேஸஸ்லேருந்து வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா அலுமினாவும் சிலிக்காவும் இருந்துச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த அலுமினா என்ன செய்யும், அந்த வாட்டர் மாலிக்கூலை அந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிக்கூலேருந்து என்ன செய்யும், இந்த வாட்டர் மாலிக்கூலை அட்சார்ப் பண்ணிடும் ஃபஸ்ட்டு. ஸோ அலுமினா இல்லை சிலிக்கா இது என்ன செய்யும், வாட்டர் மாலிக்கூல் கார்பன் டை ஆக்சைடு கேஸில் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் மட்டும் என்ன செய்யும், அதை அட்சார்ப் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும். தென் சாஃப்டனிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஸோ ஹார்ட் வாட்டர் சாஃப்டன் பண்ணுறதுக்கு, கடின நீரை மென்னீராக மாற்றுவதற்கு. ஸோ இதில் பெர்மிட்டிவ்ங்கிற ஒரு அயன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நடக்கும். எப்படின்னா இது பெர்மிட்டேட்னா ஃபஸ்ட் என்னென்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் அலுமினியம்
silicates. ஸோ Na2Al2Si4O12 தான் பெர்முட்டேட் சொல்லுவோம். ஸோ இது என்ன செய்யும்னா அந்த வாட்டரில் இருக்கிற, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹார்ட் வாட்டர்னா என்னென்னா கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், இல்லை மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட். ஸோ இதில் இருக்கிற அந்த அயான்ஸ், கால்சியம் அயான்ஸ், மெக்னீஷியம் அயான்ஸை என்ன அட்சார்ப் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ அகைன் நம்ம என்ன செய்யலாம், சோடியம் குளோரைட் போட்டு என்ன செய்யலாம், அகைன் நம்ம என்ன செய்யலாம், அதை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த பெர்மியூட்டேட்டை. ஓகே, ஸோ இந்த ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பெர்மியூட்டேட் யூஸ் ஆகுது. ஸோ அட்சார்ப்ஷன் மூலமாக தான் இது நடக்குது. தென் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ், ஸோ அது RSO3H, SOHல SO3H யூஸ் டு டீமினரலைஸ் வாட்டர். ஸோ வாட்டரை வந்து டீமினரலைஸ் பண்ணுறது. ஓகே, நமக்கு இது யூஸ் ஆகுது அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். ஸோ மினரல் வாட்டர்லாம் நம்ம நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவோம். மினரல் வாட்டர்ஸ் நம்ம பேட்ரிஸ்க்கு, கார் பேட்ரிஸ், இதுக்கெலாம் நம்ம மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வாட்டர்லேருந்து நம்ம மினரலை டீமினரலைஸ் பண்ணணும்னா கனிம நீக்கம் செய்யப்படுறதுக்கு இந்த அயனி பரிமாற்ற பிசின்கள் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் இது எதனால் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த அட்சார்ப்ஷன் மூலமாக தான் நடக்கும். தென் பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் வெஜிடபிள் ஆயில் ரிஃபைனிங், இதில் வந்து சிலிக்கா ஜெல்லும் ஃபல்லர்ஸ் எர்த் ரெண்டும் யூஸ் ஆகுது. ஸோ ஃபல்லர்ஸ் யூத்னா என்னென்னா எ டைப் ஆஃப் கிளே ஃபல்லிங் கிளாத். ஸோ ஒரு கிளே மாதிரி அதை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் வந்து திக்கன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபல்லர்ஸ் கிளாத்தும் ஃபல்லர்ஸ் எர்த்தும் சிலிக்கா ஜெல்லும் பெட்ரோலியம் ரிஃபைனிங்லேயும் வெஜிடபிள் ஆயில் ரிஃபைனிங்லேயும் யூஸ் ஆகுது. இது வந்து மல்தானி மட்டினும் நம்ம சொல்லலாம், அந்த ஃபல்லர்ஸ் எர்த். தென் நெக்ஸ்ட் ஒன் டீகலரைசேஷன் ஆஃப் சுகர். சுகர் வந்து டீகலரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சுகர் ஃபேக்ட்ரியில் இது யூஸ் ஆகும். ஸோ அனிமல் சார்கோல், சர்க்கரையை நிலமறக்க செய்கிறதுக்கு விலங்கு கறியை வந்து இதை நினைச்சுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குரோமட்டோகிராஃபி வண்ணப்பிரிகை முறை. ஸோ குரோமட்டோகிராஃபி நம்ம லாஸ்ட் இயர் நீங்கள் படித்தது தான், காலம் குரோமட்டோகிராஃபி இதெல்லாம் படித்தோம். ஸோ இந்த குரோமட்டோகிராஃபிலையும் நம்ம நினச்சது அட்சார்ப் ஆகி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த பியூரட் மாதிரி ஒரு டியூப் இருக்கும், அதில் நம்ம வந்து அட்சார்பன்ட் கொடுப்போம். ஸோ அட்சார்பேட் ஆட் பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம படித்தோம். ஸோ அதில் நம்ம எந்த மிக்சர்ஸை நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா தட் இஸ் குரோமட்டோகிராஃபி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த குரோமட்டோகிராஃபியில் முக்கியமாக அட்சார்ப்ஷன் தான் நடக்கும். தென் வினைவேக மாற்ற வினை, கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன். ஸோ ஹேபர்ஸ் ப்ராசஸில் அயன் தான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இது வந்து எதில் சர்ஃபேஸில் தான், அந்த அட்சார்ப்ஷனில் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அந்த கேட்டலிஸ்ட் யூஸ் வந்து அந்த சர்ஃபேஸில் தான் இருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் Fe தான் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட். தென் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், பண்பறி பகுப்பாய்வு. ஸோ பண்பறி பகுப்பாய்வில் இது யூஸ் ஆகுது. ஸோ கரைசலின் அமிலத்தன்மை காரணமாக இது வந்து செய்யுது, அந்த அதோடைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அலுமினியம் அயனி கரைசலுடன் லிட்மஸ் கரைசலை சேர்க்கும்போது கரைசலின் அமிலத்தன்மை காரணமாக அது சிறப்பு நிறமாக மாறுகிறது. ஸோ அதுக்கப்புறம் அதை அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது அது என்ன செய்யுது, நீரநில். இது வந்து நம்ம ஸோ அதுவும் அட்சார்ப்ஷனால தான் இது என்ன செய்யுது, சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கலர் சேஞ்சஸ். ஸோ அந்த கலர் சேஞ்சஸை வச்சு அந்த நம்ம என்ன செய்யலாம், அதை அந்த எண்ட் பாயிண்ட் நம்ம செஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் மெடிசின், நிறைய மெடிசினில் நம்ம பாடியில் அது அட்சார்ப் ஆகுது. எல்லா மெடிசின்ஸுமே அட்சார்ப் ஆகி ரியாக்ஷன் இருக்குது. தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், உலோக தாதுக்களை அடர்ப்பித்தல். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுறப்போ அது ஒரு நுரை மாதிரி மேலே ஃபார்ம் பண்ணி வெளியில் வரும்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து அட்சார்ப், அந்த இது மேலே ஒரு அந்த நுரை மேலே அந்த பொருட்கள், அது தாதுக்கள் வந்து என்ன செய்யுது, அட்சார்ப் ஆகி மேலே வந்து வெட்டாகி மேலே அதில் அட்சார்ப் ஆகி தான் என்ன செய்யுது வெளியில் வரும். ஸோ எண்ணெயால் நனைக்கப்பட்டு, அந்த ஃபைன் எண்ணெயால் நனைக்கப்பட்டு அது என்ன செய்யுது அதில் பரப்பு கவரில் நடந்து வெளியில் வருது. ஸோ அப்போ நம்ம அந்த ஓரை என்ன செஞ்சலாம், அதில் அந்த ஓரில் இருக்கிற நம்ம மெட்டலை நினச்சலாம் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம்.
தென் மார்டன்ட் அண்ட் டைஸ், சாய நிறுத்திகள் மற்றும் சாயங்கள். சாயத்தில் நம்ம வந்து இது யூஸ் ஆகுது. சாய நிறுத்திகள்னா என்னென்னா துணிகளின் மீது சாயத்தை நிலைநிறுத்தும் சேர்மங்கள், அதான் சாய நிறுத்திகள், மார்டன்ட். ஸோ அதுக்கு இந்த இந்த சாயங்கள் வந்து துணி மேலே அட்சார்ப்ஷன் தான் நடக்குது. ஸோ புறப்பரப்பில் தான் எனக்கு இது கவரப்படுகிறது. பரப்பு கவர்தல் நிறங்காட்டிகள், அட்சார்ப்ஷன் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது இந்த இதுவும் அதே போல் அந்த ப்ரிசிப்டேட் நம்ம நடக்கும்போது அந்த வெளியிலேருந்து நம்ம சேர்க்கப்பட்ட அந்த இண்டிகேட்டர் வந்து அதை எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதான் அது எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறது நம்ம என்ன இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த தரம் பார்த்தலின் முடிவு நிலை சுட்டிக்காட்ட என்ன செய்யுது உதவும். ஸோ நிறைய யூசஸ் இருக்குது, இன்னும் நிறையா இது போக உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த அட்சார்ப்ஷன் இண்டிகேட்டர்ஸ் that is used to indicate the end point of the titration. The titration main point கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது because of adsorption. ஓகே, ஸோ இது போக நம்மளுக்கு இன்னும் இதில் கேட்டலிஸ்ட்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.